1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 6 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நல்ல முருகெல்லாம் வறுத்து எடுத்துருவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு சூடு ஆறவும் நைஸா பவுடர் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுடுங்க. பூண்டு, வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய், இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கழுகி ஊற வச்ச அரிசி பருப்பு, 1க்கு 3 பிளஸ் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி. குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும். சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. ஒரு எலுமிச்சை அளவு புளி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அரைச்சி எடுத்த பிசிபேலாபாத் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. 2 காஞ்ச மிளகாய், நறுக்குன வெங்காயம், முந்திரி பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா வெல்லம், நறுக்குன மல்லித்தழை சேர்த்துருங்க.